ராமநாதபுரமன் நமது முன்னோர்கள் கட்டி காத்த பொன். இது வீரத்தின் விளைநிலம், விடுதலை நெருப்பை வளர்த்த களம். நமது முகவை மாவட்டம் வரலாற்றில் நமக்கு முகவரி தந்த மாவட்டம். சேதுபதிகளும் சேனாதிபதிகளும் மாமறவர்களும் எழுச்சி பெற செய்த மண் ராமநாதபுரமன். இது இப்போது வறண்ட தேசமாக இருக்கலாம். அன்றொரு நாள் இந்தியாவை சுரண்ட வந்த அந்நியர்களை திரண்டு நின்று விரட்டிய மண் ராமநாதபுரமன். அந்த வீரம் செறிந்த மண்ணில் நமது முக்குளத்தோர் புலிப்படை விளைந்திருப்பது வரலாற்று பெருமிதத்தில் ஒன்றாகும். நம் முன்னோர் வரலாறே நம்மை அம்மண்ணில் முளைக்க வைத்திருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்து இயங்க வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்றிய நகராட்சி நிர்வாகிகளும் பேரூராட்சி நிர்வாகிகளும் மிக சிறப்பாக பணியாற்றும் எமது முக்குளத்து பொறுப்பாளர்களுக்கு எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அதேபோல் வெளி மாவட்டங்களிலே வெளி மாநிலங்களிலே வெளிநாடுகளிலே பணியாற்றும் நமது சமுதாய இளைஞர்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டே பல்வேறு வகைகளில் கட்சிக்கு பணியாற்றுகிறார்கள். எங்கிருந்தாலும் தமது சமுதாய கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் என் அருமை தம்பிகளே, உங்களை மனதார பாராட்டுகிறேன். அது மட்டுமா, நமது வீர மரபில் பெண்களுக்கென்று தனி இடம் உண்டு. அந்த வீரம் செறிந்த மரபின் வழிவந்த பெண்கள் அதிக பெண் தொண்டர்களை உருவாக்கி வருகிறார்கள். பெண்கள் இந்நாட்டின் கண்கள் மட்டுமல்ல, நமது கட்சியின் கண்கள் என்பதை உணர வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள். கொரோனா நோய் தொற்று பரவும் காலத்தில் நமது கட்சி பணியை சமுதாய கடமையாய் ஆற்ற களம் இறங்கி தொண்டர்களை புதிதாக இணைத்து கட்சிக்கு வலு சேர்க்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது பாராட்டுக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவரும் ஆற்றும் கட்சி பணியில் 1 100 100 1000 லட்சமாக மாற வேண்டும். நமக்கான தொண்டர் பலமே நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும். கட்சியின் வளர்ச்சி நமது சமுதாய வளர்ச்சி என்பதை உணர்ந்து அதிவேகமாக நீங்கள் செயலாற்ற வேண்டும். வருகின்ற 2021 தேர்தலில் நாம் அசைக்க முடியாத சக்தியாக மாற வேண்டும். அந்த நமது பொறுப்பாளர்கள் ஒவ்வொருத்தரின் தன்னலமற்ற பணியில்தான் இருக்கிறது என்பதை நினைவூட்டுகிறேன். உங்களின் ஒவ்வொரு புதிய முயற்சிக்கும் நான் தூணாக இருப்பேன். தேவரின் புலிப்படை என்பது தேவர் சமுதாயத்தின் வழிப்படையாக ஒளிபடைக்க வேண்டும். வாழ்க முக்குளத்தோர் புலிப்படை. என்றும் உங்களில் ஒருவனாய், இனத்தின் அடையாளமாய் கருணாஸ். நன்றி, வணக்கம்.